حي على الصلاة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ போகிற இடம் வந்து மூத்தா யுத்தம் நடக்கும் இடத்துக்கு போகிறோம். மூத்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே தெற்கு ஜோர்டானில் இங்கேருந்து சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் என்ன பண்ணாங்க, அழைப்பு கொடுத்தாங்க இஸ்லாத்தின் பக்கம். எல்லாரும் கடிதம் எழுதினாங்க, நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, அஸ்லிம் துஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க, உனக்கு நிம்மதி கிடைக்கும், ராகத்து கிடைக்கும், உன்னுடைய நாட்டு மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உலகத்திலும் அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான், ஆகிரத்திலும் நிம்மதியை கொடுப்பான் என்றெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரசர்களுக்கு சுப செய்தி சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கடிதம் எழுதி அனுப்புனாங்க. சில மன்னர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, சில மன்னர்கள் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு சில மன்னர்கள் தான் பாருங்க, அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, ஆஹா இவர் நமக்கே இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுத்துட்டாரு, நாளைக்கு இவர் பேச்சை கேட்டு மக்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டானா நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு பயம் வந்து இஸ்லாத்தை வன்மமாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள், கொடூரமாக. சில பேர் கண்டுக்காம விட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு விட்டாங்க. சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ரொம்ப வன்மையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க தான் கிறிஸ்தவர்கள், பைசாந்தியர்கள், அதாவது ரோம் நாட்டை சார்ந்த கிறிஸ்தவ கொள்கையை சார்ந்த பைசாந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் இப்னு லமான் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை அந்த பைசாந்தியர்களுக்கு தூதராக அனுப்புனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தூதராக அனுப்புனாங்க, போய் இந்த செய்தியை போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால் தூதுத்துவம் தான். அதாவது செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்புனா, அந்த நபிமாருடைய வேலையே என்னன்னு சொன்னால் இந்த தூதுத்துவத்தை, இஸ்லாம் என்ற தூதுத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி எப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாத்தமுன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை என்று அல்லாஹ் தீர்மானித்து இறுதி நபி ஆக்கிட்டானோ, அதற்கு பிறகு நல்லா கவனிக்கணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமாருடைய பொறுப்பாக இருந்தது. எதை? ஈமானுடைய செய்தியை, இஸ்லாமுடைய செய்தியை, அல்லாஹ் ஒருவன் என்ற தௌஹீதை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரிசாலத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பாக இருந்துச்சு? நபிமாருடைய பொறுப்பாக இருந்துச்சு. யாருடைய பொறுப்பு? நல்லா சொல்லுங்க. நபிமாருடைய பொறுப்பு. யாருக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி. எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இறுதி நபி ஆக்கிட்டானோ, ஏன்னா அல்லாஹ்வுடைய இயல்பு என்னன்னு சொன்னால், ஒரு நபியை வச்சு ஒரு ஊர் மக்களுக்கு அழைப்பு கொடுப்பான், தாவத்து கொடுப்பான், ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுப்பான், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பான். அந்த நபியோடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த நபி மௌத்தாயிட்டாங்கன்னா அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான். அந்த நபி அந்த வேலையை தொடருவாங்க, பணியை தொடருவாங்க. அந்த நபி மௌத்தாயிட்டாங்கன்னா அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான், அந்த நபி பணியை தொடருவாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய இயல்பு, அல்லாஹ்வுடைய நடைமுறை. எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறுதி நபி அனுப்பிட்டானோ, இவங்களுக்கு பேர் யார் இல்லை, இனிமே நபிமார்களே கிடையாது. அப்போ இந்த வேலை யார் செய்வா? நபிமார் செஞ்ச வேலை யார் செய்வா இனிமே? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்திடத்தில் ஒப்படைத்து விட்டான். எந்த வேலையை? நபிமார்கள் செஞ்சிருந்த வேலையை அல்லாஹ் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டான்? உம்மத்திட்ட ஒப்படைச்சிட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு உங்களுக்கு தான் இந்த பணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உம்மத்துக்கெல்லாம் என்ன வேலைன்னு சொன்னால், அந்த நபி என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்று நடக்கக்கூடிய மட்டும்தான் வேலை. அந்த நபி என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்று நடக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும் என்னன்னு சொன்னால், அந்த நபி சொல்வதை ஏற்று நடக்க வேண்டும்,
அதை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். இதான் 2 பொறுப்பு. இதுக்கு முன்னாடி உம்மத்துலாம் ஒரு பொறுப்பு தான். ரசூலோட உம்மத்து மட்டும் தான் 2 பொறுப்பு. அதனால நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் எந்த உம்மத்துக்கும் இல்லாத சிறப்பு யாருக்கு? சிறப்பு யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு. உலகத்தில் இதற்கு எந்த நபிக்கு இல்லாத சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு இருக்கிறதுனால. ஏன் இந்த சிறப்பு அப்படின்னா, எந்த உம்மத்துக்கு இல்லாத பொறுப்பு இந்த உம்மத்துக்கு இருக்கு. பொறுப்பு அதிகங்கிறதுனால எதுவும் அதிகம், சிறப்பும் அதிகம். அப்ப நமக்கு என்ன பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றதை கேட்டு நடக்கணும், பிளஸ் அதை என்ன பண்ண மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். முஸ்லீம்களுக்கும் சொல்லணும், முஸ்லீம் அல்லாதவங்களும் சொல்லணும். இப்போ நாம யோசிக்கணும், நம்முடைய பெருங்கொண்ட வாழ்க்கை கழிஞ்சிருச்சு. சில பேருக்கு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ கழிஞ்சிருச்சு. நம்முடைய கழிந்த வாழ்க்கையில் இதுவரை எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்காவது இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நம் மூலமாக அவருக்கு இதாயத்து கிடச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். யாரா அப்படி உண்டா? நான் ஒருத்தர் களிமா சொல்லி கொடுத்துருக்கேன் சார், என் மூலமாக ஒருத்தர் களிமா சொல்லியிருக்கோம் அப்படின்னா நாம் அந்த பொறுப்பை இன்னும் நிறைவேற்றலைன்னு அர்த்தம். இப்போ இனிமேல் நிறைவேற்றலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம நியத்து வைக்கணும். இப்போ நான் மௌத்தாகிறதுக்குள்ள, நான் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்குள்ள ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்காவது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி நம்ம யாரையும் வற்புறுத்த போகிறதில்ல, ஆசை வார்த்தை காட்ட போகிறதில்ல, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு ஆட்டோக்கு பின்னாடி எழுதி போட போகிறதில்ல. சொல்லப்போனால் இப்படி சொல்லுவோம், இஸ்லாத்துக்கு வந்தால் நிறைய சோதனைகள் வரும், இஸ்லாத்துக்கு வந்தால் நிறைய கஷ்டங்கள் வரும், இஸ்லாத்துக்கு வந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி சொல்லி தான் இஸ்லாம் நம்மளை போதிக்க சொல்லுது. இஸ்லாத்துக்கு வாங்க உங்களுக்கு அது கிடைக்கும், இஸ்லாத்துக்கு வாங்க இது கிடைக்கும், என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த ஆட்டோ பின்னால் எழுதி போடுறாங்கல்ல, உனக்கு எந்த பிரச்சனையா என்கிட்ட வா அப்படின்னு அல்லாஹ் எங்கேயும் ஆட்டோக்கு பின்னால் எழுதி போட சொல்லலை. ஈமான் இஸ்லாத்துடைய கொள்கையத்துக்கு அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ரசூல் வழிகாட்டி இதன்படி வாழ்ந்தா உலகத்திலையும் அல்லாஹ் நிம்மதி தருவான், மறுமையிலே ராகத் தருவான், மறுமையிலே சொர்க்கத்துக்கு போகலாம். நீ ஏற்றுக்கலனா மறுமையில நரகத்துக்கு போவோம், அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு நம்ம பெரிய மதரசாலை ஓதணும், பெரிய புக்ஸ் படிக்கணும், நிறைய விவரம் தெரியணும், அவன் இப்படிக்கு பதில் கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், அப்படிலாம் அவசியமே இல்லை. இதுக்கு நம்ம அடுத்தவங்க இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கவலை. எனக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்துட்டான், இவருக்கு கொடுக்கலையே, இத்தனை வருஷமாக இவர்கிட்ட டிரைவராக இருக்காரு, இத்தனை வருஷமாக இவர் வேலைக்காரராக இருக்காரு, இத்தனை வருஷமாக என்னோட கஸ்டமராக இருக்காரு, இத்தனை வருஷமாக என்கிட்ட வேலை செய்கிறாரு, இத்தனை வருஷமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நான் என்னைக்காவது அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஈமானை பற்றி சொல்லியிருப்பேனா அப்படிங்கிற அந்த ஒரு கவலை போதுமானது நாம் அவருக்கு சொல்வதற்கு. சொல்ல புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு தான் சொல்கிறேன். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம அடுத்த வீட்டில் ஒரே ஒரு செவர் தான் குறுக்க. நம்ம பேர் அப்துல்லா, நம்ம அடுத்த வீட்டில் உள்ள ஒரு பேர் ஆறுமுகம். நம்ம அப்துல்லா, அடுத்த வீட்டில் இருக்க ஒரு பேர் ஆறுமுகம். நமக்கும் நாமளும் அவரும் ஒரே நேரத்தில் பிறந்தோம். நம்ம அத்தா அவங்க தான் கூடியிருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி அங்கே கூடியிருக்கிறாங்க. எனக்கும் நான் பிறந்த அன்றைக்கி தான் அந்த ஆறுமுகம் பிறக்கிறாரு. என் பேர் அப்துல்லா, அவர் பேர் ஆறுமுகம். நான் பிறந்த அன்றைக்கி தான் அவரும் பிறக்கிறாரு. ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் அத்தாவும் அவங்க அத்தாவும் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மாவும் அவங்க அம்மா ஃப்ரெண்டு. நாங்களும் சின்ன வயசுலேருந்தே ஓடி பிடிச்சி விளையாடுறோம். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம். யார்? நானும் ஆறுமுகமும். என் பேர் அப்துல்லா, அவர் பேர் ஆறுமுகம். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம், ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கிறோம், கிளாஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நல்ல முகப்பத்தாக வளர்கிறோம். எனக்கும் கல்யாணம் முடியுது, அவரும் கல்யாணம் முடியுது. என் கல்யாணத்துக்கு அவர் வந்து வேலை செய்கிறாரு, அவர் கல்யாணத்துக்கு நான் போய் நின்று வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு நல்லது கிடந்தா அவர் வந்து கலந்துக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்லது கிடதுன்னா நான் போய் கலந்துக்கிறேன். எங்கள் அப்பா மூத்தாவோடப்ப ஆறுமுகம் வந்து நிற்கிறாரு, ஆறுமுகம் அப்பா செத்தப்ப நான் போய் நிற்கிறேன், நின்று அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன். இப்படி இவ்வளோ இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. அண்டை வீட்டாரோட முகப்பத்தாக இருக்கிறது, ஒருத்தர் ஒத்தாசியாக இருக்கிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் அவர் ஆறுமுகமாகவே இருக்கிறாரு, நான் அப்துல்லாவாகவே இருக்கிறேன். அவர் கல்யாணம் முடிக்கிறாரு, பிள்ளை பெறுறாரு, அவர் வாழ்கிறாரு, அவர் மூத்தா போயிடுறாரு. யார்? ஆறுமுகம். நான் கல்யாணம் முடிக்கிறேன், நான் பிள்ளை பெறேன், நானும் வாழ்கிறேன், நானும் வியாபாரம் பண்ண, நான் மூத்தா போயிடுறேன். ஆனால் 2 பேரும் வாழும்போது எப்படி வாழ்ந்தோம்? அவருக்கு ஒரு கஷ்டம் நான் போய் நின்றேன், எனக்கு ஒரு கஷ்டம்டா அவரு நின்றாரு. எனக்கு ஒரு 5000 10,000 அவசரம் கடை வேணும், அவர்கிட்ட போய் கேட்டேன். அவருக்கு ஒரு அந்த 5000 10,000 கடை வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டார். அப்படி முகப்பத்தாக இருந்தோம். இப்போ 2 பேரும் மூத்தா போய் அப்துல்லாவும் ஆறுமுகமும் அல்லாட்ட நிற்கிறோம். அப்துல்லாவுக்கு சொர்க்கம், ஆறுமுகத்துக்கு சொல்லுங்க நரகம். அப்போ ஆறுமுகம் அல்லாட்ட கேட்குறாரு, ரப்பே நீ மாலிக் யௌமிதீன்னு சொல்கிற, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதினு சொல்கிற, நீ நியாயமாக தீர்ப்பு வழங்குறவன், என்னுடைய விஷயத்தில் நியாயமாக தீர்ப்பு வழங்கு கேட்குற. நரகத்தை பார்த்துட்டாரு, பயப்படுறாரு, எப்படியா தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. தப்பிக்கிறது அங்கே போய் அல்லாட்ட போய் முறையிடுறாரு, நீ நியாயமாக தீர்ப்பு வழங்கு. அல்லா காது கொடுத்து கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பானா கேட்க மாட்டானுங்க? கேட்பான். அல்லா கேட்குறான், என்னப்பா அவன் கோரிக்கை சொல்லுப்பா, என்னப்பா அவன் கம்ப்ளைண்ட்டு? எல்லாம் ஒன்றும் இல்லை, இதற்கார் அப்துல்லா என் நண்பர், உயிர் நண்பர்,
2 பேரும் ஒரே வயசு, ஒன்றா படித்தோம், ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா விளையாண்டோம், ஒன்றா எல்லா விஷயமும் பண்ணோம். என்னுடைய நல்லது கெட்டதுக்கு அவர் இருந்தார், அவர் நல்லது அவர் ஒத்தாசையாக இருந்தோம். இப்போ அவரும் ஒத்தா போயிட்டா நானும் 2 பேரும் நிற்கிறோம். நாங்கள் 2 பேரும் அடுத்தடுத்த வீடு குறுக்க ஒரே ஒரு செவரு தான். அல்ல குறுக்க ஒரே ஒரு செவரு தான். அவருக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், அவர் பள்ளியாசலுக்கு போனார், நான் எங்கே போனேன்? கோயிலுக்கு போனேன். நீ அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என்ன மட்டும் நரகத்துக்கு அனுப்பிடல? என்ன மட்டும் நரகத்துக்கு அனுப்பிடல? அல்லா சொன்னா அத்தம்பா சட்டம் உலகத்திலே சொல்லிட்டோம்னா இல்லையா? அல்லா வணங்கினா சொர்க்கம், அல்லா வணங்காட்டா நரகம் உலகத்திலே சொல்லிட்டோம்னா இல்லையா? அல்ல யார்கிட்ட எல்லாம் சொன்ன? நீ ஆர்வம் கேட்கலாம், யார்கிட்ட எல்லாம் சொன்னேன்? அப்துல்லாக்கு தெரியும்பா, அப்துல்லாக்கு தெரியும். அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லணும், பள்ளியாசல் போகணும், தொழுவணும், சக்காத்து கொடுக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாம் நீ அவரு சொல்லி கொடுத்தல. இந்த அப்துல்லா இவ்வளோ பழகின என்னோட ஒரு நாளாவது நீன்னு ஒருத்தன் இருக்கிற, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் மறுமையில் கேட்பான், இப்படி விசாரிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தா ரப்பே, நானும் இஸ்லாத்தை ஏற்றுருமல்ல, நானும் அவர் மாதிரி சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். ஆனால் இந்த பாவி ஒரு வார்த்தையோட சொல்லியல்ல, இப்போ என்ன நடவு தரப்பு இந்த அளவுக்கு எல்லாம் நியாயம் அப்படின்னு கேட்டால், இங்கே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியான மாலிக் யௌமிதீன் அல்லாஹ் அப்துல்லா குற்றவாளியை பார்ப்பானா, ஆறுமுகத்தை குற்றவாளியை பார்ப்பானா? சொல்லுங்க. இங்கே அப்துல்லா யாரு? அப்துல்லா யாரு? எந்த முஸ்லீமு? அமெரிக்காவில் முஸ்லீமா? நம்மளே சொல்லுங்க. ஏன்னா 3வது சொல்ல சொல்றீங்க, நான் இல்லப்பா அவன்டு. இங்க அப்துல்லா யாரு? நாம தான் அப்துல்லா. ஆறுமுகசாமி யாரு? நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், நம்மளோட பழகிறவங்க, நண்பர்கள், கஸ்டமர்கள். அப்போ நம்ம என்னைக்காவது அவங்களுக்கு ஏன்பா அந்த பருப்பா இவ்வளோ மொபத்தாக பழகிறோம், அன்பாக இருக்கிறோம், அல்லான்னு ஒருத்தனை ஏற்றுக்கிட்டு தான் சொர்க்கம், இல்லைன்னா மறுமையில நரகத்துக்கு போயிடுவப்பா. என்ன போய் சொல்கிறீங்க? நான் எப்படி சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். உன் காது வரையும் கொண்டு போய் சேர்த்துட்டேன். கல்பில் சேர்க்க வேண்டிய யாரோட வேலை? அல்லாவுடைய வேலை, என் வேலை இல்லை. காதில் சேர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, கல்பில் சேர்க்க வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு. நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி என்னைக்கா சொல்லியிருக்குமா? இனிமேலா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. இதில் பயப்பட ஒன்றும், ஐயோ இவ்வளோ காலமாக மொபத்தாக பழகிறான், நம்மளை தீவிரவாதின்னு சொல்லிடுவான், பயங்கரவாதின்னு சொல்லிடுவான், மதவெறி பிடிச்சி சொல்லிடுவான். இதெல்லாம் ஷைத்தான் போடக்கூடிய பயம். யார் போடக்கூடிய பயம்? ஷைத்தான் போடக்கூடிய பயம். அதனால் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்காவது ஒரு முறையாவது இஸ்லாத்தை சொல்லியாக வேண்டும். சொல்லலண்டா கண்டிப்பாக நம்ம தொழுவலாம், வணங்கலாம், நோன்பு வைக்கலாம், சக்காத்து கொடுக்கலாம், சதக்கா செய்யலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ்ஜி செய்யலாம், ஜியாரத் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அல்லாஹ்ட்ட போய் கண்டிப்பாக குற்றவாளியை நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அதில் நீத்து வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஊரில் போய் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்காவது நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் இப்படி நீத்து வைக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்காவது நான் களிமா சொல்லி கொடுத்தேன். அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தோம். எங்கெங்க? பக்தாதில். எதுக்கு போய் பார்த்தோம் அவங்கள? இப்போ தர்காவில் போய் கும்பிட்றதுக்கா? அங்கே போய் எத்தனை பேர் பைத்தியக்காரங்க சஜா செஞ்சாங்க, கபரில் கிடந்து சஜா செஞ்சு கிடந்தானுங்க. பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான். சுன்னத்தான முறையில் ஜியாரத் செஞ்சோம், அங்கே அவங்களோட வரலாறு சொன்னோம். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி இவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் என் கொடுத்தான். அவர்களை பற்றி வரலாறுல வருது, லட்சக்கணக்கான மக்கள் அவங்க மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்கள்ட்ட பையத்தானவங்க தான் யார்? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹிட்ட பையத்தானவங்க தான் யாருன்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் அஜ்மீரில் இருக்கக்கூடிய ஹாஜா மொயினுதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹாஜா மொயினுதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க யாருன்னு சொன்னால், இவங்க வரலாறுல வருது 5 லட்சம் பேர் இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க இங்கேருந்து வந்தவங்க தான். மொய்தீன் சிஷ்தி இருக்காங்க, இங்கேருந்து வந்தவங்க தான். ஹாஜா மொயினுதீன் சிஷ்தி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான். வந்து அங்கே இஸ்லாத்தை பரப்புனாங்க, அங்கேயே அடக்கமாயிட்டாங்க. அதே மாதிரி நம்மூரில் இருக்கிறாங்களே ஷாவுல் அமீது, நாகூரில் ஷாவுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி இப்போ இதில் முத்துப்பேட்டையில் ஷேக் தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏர்வாடியில் சையீத் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களாம் யார்? ஏர்வாடியில் பிறந்தவங்க, முத்துப்பேட்டையில் பிறந்தவங்க, நாகூரில் பிறந்தவங்க இல்லை. வெளிநாடுகள்லேருந்து வேறு தேசங்கள்லேருந்து அல்லாஹ்வுடைய தீனை எடுத்துக்கிட்டு வந்தவங்க, அல்லாஹ்வுடைய தீனை பரப்புனாங்க, அங்கே மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இப்போ இப்படி தர்கா வாய்ப்பு போச்சுன்னா, அவங்க மூலமாக இஸ்லாத்தை பெற்றவங்க, ஈமானை பெற்றவங்க, அவங்க மேலே உள்ள முஹப்பத்தில் என்ன பண்ணாங்க? அவங்களோட தர்கா கபருக்கு போக ஆரம்பித்தாங்க, கபரை கட்டினாங்க. பிற்காலத்தில் அந்த பைத்தியக்கார மக்கள் அந்த கபரை என்ன ஆகிட்டாங்க? இவர் தான் கடவுள்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மொய்தீன் ஆண்டவங்களுக்கு இப்போ மாட்டை நேர்ந்துக்கிறேன், ஏர்வாடி நாயத்துக்கு கோழியை நேர்ந்துக்கிறேன், முத்துப்பேட்டை நாயத்துக்கு மூதேவி நேர்ந்துக்கிறேன் அப்படி நேர்ந்துக்கிறாங்க இல்லையா? கண்டதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் ஷிர்க்கு, நாம் பண்ணக்கூடிய ஷிர்க்கு. இல்லைடா, அவர்கள் உன்னதமானவர்கள். அந்த அவுலியாக்கள்லாம் யார்? உன்னதமானவர்கள். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்களாம் குறை சொல்கிறது நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது.
ஷாவுல் ஹமீது நாயகம் பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி முத்துப்பேட்டில் அதே மாதிரி எல்லா அவுலியாக்களுமே, அதே மாதிரி மவுண்ட் ரோடில் இருக்கிறாங்க மூசா காதிரி, மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார், தீனை பரப்பத்துக்காண்டி வந்தவங்க. நம்ம ஆளுங்க அவங்களுக்கு தர்காவை கட்டி அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு குத்தாட்டம் என்ன, கூத்து என்ன, தர்கா என்ன, உருஸ் என்ன, ஆடம்பரம் என்ன, அனாச்சாரம் என்ன, ஹராம் என்ன, ஷிர்க் என்ன, எல்லா பலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சொன்னால் நீங்கள் வஹாபின்றுவாங்க. யார் சொன்னாலும் சரி வஹாபி தான், சொன்னால் வஹாபி முத்திரை குத்திடுவோம் சொல்லிச்சிங்களா. அதான் அதுக்கு பயந்து எந்த உலமாக்கள் சொல்கிறது, எதுக்கு வம்பு, நம்மளை வஹாபின் முத்திரை குத்திடுவோம், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த இறைநேச நல்லடியார்கள் எல்லாம் எதற்காக வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வந்தாங்க, வேறு வேறு நாடுகளும் இஸ்லாத்தை எந்த இதுக்கு வந்தாங்க, இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க, இஸ்லாத்தை பரப்புனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த மாதிரி நாமும் அவர்கள் செய்த அந்த நல்ல காரியத்தை செய்யணும். நம்முடைய முன்னோர்கள் மறந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்முடைய முன்னோர்கள் பண்ண பெரிய தப்புன்னு அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும், குறை சொல்லலை. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும், அவங்க குற்றங்களை மன்னிச்சு அவங்களோட கபரை பிரகாசமாகட்டும். நம்முடைய முன்னோர்கள் மட்டும் ஒழுங்காக இஸ்லாத்தை தாவா செஞ்சுருந்தாங்கண்டா, நம்முடைய முன்னோர்கள் ஒழுங்காக இஸ்லாத்தை தாவா செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அமித்ஷா மூதேவியும், இந்த மோடி மூதேவியும், இந்த மோகன் பகவத் மூதேவியும் முஸ்லீமாக இருந்திருப்பாங்க. ஒழுங்காக இஸ்லாம் போய் சேர்ந்திருந்தா அமித்ஷாவுடைய அத்தாவோ பாட்டனாரோ இஸ்லாம் முஸ்லீமாக இருப்பார். ஒழுங்காக இஸ்லாம் அவங்களை போய் சேர்ந்திருந்தா மோடியுடைய அத்தாவோ பாட்டனாரோ முஸ்லீமாக இருப்பார். ஒழுங்காக இஸ்லாம் அவங்களை போய் சேர்ந்திருந்தா நம்முடைய பாட்டனார் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி மோகன் பகவத்துடைய பாட்டனார் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு. சொல்ல புரியுதுங்களா? இப்போ நம்மளாம் யாருங்க, நமக்கு யாரும் இஸ்லாத்தை சொன்னது? நம்முடைய பாட்டனார், முப்பாட்டனார், 4 பாட்டனார், 10 தலைமுறை 5 தலைமுறை முன்னாடி எடுத்து பார்த்தா யாராக இருப்பாங்க? என் பேரும் சம்சுத்தீனுங்க, எங்கள் வாப்பா பேர் முகமது சாலிங்க, அவங்க வாப்பா பேர் மஹதூம் அலாவுதீனுங்க, அவங்க வாப்பா பேர் ஷாவுல் ஹமீதுங்க. இப்படி 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறை 11வது தலைமுறையில் பார்த்தா அங்கே குமாரசாமி கோனார்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. குமாரசாமி கோனார்னு ஒருத்தர் இருப்பார். நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்கும். அல்லது ஆறுமுகசாமி நாடார்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அல்லது ஒரு பல்லரோ, ஒரு பறையரோ, ஒரு செட்டியாரோ, முதலியாரோ யாரோ இருந்திருப்பார். நம்முடைய 10 தலைமுறை 11. நம்மளாம் வானத்துலேயும் பொத்துன்னு கூச்சவங்க இல்லை, பூமியிலேருந்து பொத்துக்கிட்டு மேலே வரல. நம்மளாம் இந்த நாட்டிலே பிறந்து நம்முடைய இந்த நாட்டு மக்கள், மண்ணின் மைந்தர்கள். நம்முடைய 10 தலைமுறை 13 தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு, முஸ்லீம் ஆகிட்டாங்க. நம்ம வாழையடி வாழையார வந்துருக்கோம், முஸ்லீம் ஆகிருக்கோம். அதே மாதிரி மோடியுடைய தலைமுறைக்கோ, அமித்ஷாவுடைய தலைமுறைக்கோ, மோகன் பகவத்துடைய தலைமுறைக்கோ, அல்லது என்னைக்கு எவெல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பல்லு மேலே நாக்கு போட்டு பேசுகிற அத்தனை ஹராமிகளுடைய தலைமுறைக்கோ களிமா போயிருந்தா இன்னைக்கு அவன் முஸ்லீமாக இருப்பானா இல்லையா? இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவானா? அப்போ அவங்களுக்கு இஸ்லாம் போகாது. யார் காரணம்? நம்முடைய முன்னோர்கள் காரணம். அந்த தப்பை நம்ம செய்யலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லி, ஈமானை சொல்லி, இஸ்லாத்தை கருத்துக்களை சொல்லி, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அது அவனுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. கல்பில் செய்யக்கூடிய யார் பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. காது வரை கொண்டு போய் நாம் சேர்த்தோமா? இதுதான் நம்மகிட்ட கேள்வி, அல்லாஹ்வுடைய கேள்வி. அப்படி நம்ம செஞ்சுட்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் நம்முடைய வருங்கால தலைமுறை அது நல்லாயிருக்கும். நம்முடைய வருங்கால தலைமுறை இன்னொரு அமித்ஷாவோ, இன்னொரு மோடியோ, இன்னொரு யோகியோ, அல்ல இன்னொரு மோகன் பகவத்தோ உருவாகாமல் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யறதுக்கு பயப்படக்கூடாது. அது வந்து நான் இதை தைரியமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல போகுது. எவனும் என்ன வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. யாரும் நம்ம பயந்து சாவுறோம். நமக்கு அதாயிடுமோ, இதாயிடுமோ, அப்படியானா இப்படி ஆயிடுமோ, இப்படியானா அப்படி ஆயிடுமோ, அப்படியாயி இப்படியானா இப்படி ஆயிடுமோ, இப்படியாயி அப்படியானா இப்போ அப்படி ஆயிடுமோ, பயந்து சாகிறோம். இந்த பயம் யார் போட்ட பயம்? இந்த பயம் யார் போட்ட பயங்க? ஷைத்தான் போட்ட பயம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ அவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவன் ஈக்கும், கொசுவுக்கும், பூச்சிக்கும், புழுவுக்கும் பயப்படுவான். நம்ம உள்ளத்தில் யாருடைய பயம் மட்டும் தான் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இருக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பொறுப்பை எடுப்போம். ஹைர். இப்போ நம்ம போகிறது மூத்தாக்கு போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ் இப்னு லமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூதரை அனுப்பி வச்சாங்க, இஸ்லாத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுன்னு சொல்லி. யாருக்கு? பைசாந்திய படையினர், பைசாந்திய நாட்டுக்கு.